அந்த ஒரு ஒரு கூட்டம் பிள்ளைகள் சபைக்குள்ளே காணப்படுகிறதை நான் ஆத்மாவிலே பார்க்கிறேன். நீங்கள் சீக்கிரமா இதை காண போகிறீர்கள் உங்கள் கண்களினால். அதனால அந்த பௌரவர் யாதக கடக சதக பௌரவா தீபார கடக அத்தக கடக சதனார கடக வைரவா வாகனங்களிலே அநேக இந்த ஆலயத்துக்கு வருவதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். வைடார கடக சதக பௌரவ ரகதக பௌரவா ஒரு பெதஸ்தா எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்துல பெதஸ்தா என்ற ஒரு குளம் வியாதிஸ்தர்கள் குணமாகிறதுக்காக வைக்கப்பட்டது போல அநேக வியாதிஸ்தர்கள் சோதரம் இந்த இடத்துல வந்து சுகம் பெற்றுக் கொள்கிற ஒரு பெதஸ்தாவை இந்த ஆலயம் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். வைடார கடக சதக பௌரவா மாலை வேளையில நடக்கிற ஆராதனை மாறி ஞாயிற்றுக்கிழமை சபை காலம் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் சீக்கிரத்திலே சபையிலே உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். வைடார கடக சதக பௌரவ ரகதனா வைடம் சதக அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் அங்கோடு சொல்கிற இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனை கால வேளையில நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த சபையோடு உணர்த்துகிற ஒரு காலங்கள் அதற்கு வேண்டிய ஆண்டவர் சில ஆத்துமாக்களை தந்து ரக்ஷண நகத்துனால வைடவ ரகடகா கர்த்தரை ஆராதிக்கிற சில கூட்டங்களை நான் ஏற்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். வைடா ரகதே அந்த சேகரை கௌடவ அந்தர கடக சதக வைடவா இந்த சபை சோதரம் வாலிப தலைவர்கள் எழுப்பி ஒரு தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு வித்திடும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் இந்த சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார். வைடா ரகதே அந்த சேகர கௌடவ ரகதன அந்த கௌடவா அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஆனா மனுஷனதை அற்பமாய் எண்ணி இருந்தாலும் குடும்பத்தினர் இதை அற்பமாய் எண்ணி இருந்தாலும் தேசத்தினர் இதை அற்பமாய் எண்ணி இருந்தாலும் ஒரு காலங்களிலே அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களுக்கு என்பதுதான் இது ஒரு மகிமையுள்ள சபையாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்கிறார். 16 வருஷங்கள் இது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. ஆவிய சுதந்திர ஓனர் பரலோகத்தின் ஆண்டவர். அதனால் அந்த சிகரக பௌடவா இந்த இடத்தினுடைய ஓனர் பரலோகத்தின் ஆண்டவர். அதனால் சியாதன வைடவ ரகதன ஹத்த சேகரேகவா யாதனா அவர்தான் தம்முடைய இரத்தத்தினால் இந்த இடத்தை மீட்டெடுத்து இது ஒரு சபையாய் மாற்றி வைத்திருக்கிறது. இந்த பகற்கால பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வைடா ரகதன அந்த சகனக பௌடவ ரகதன கடக சேகரேகனா ஒரு பெரிய மகிமை நீங்கள் வரும் காலங்களில் சபைக்குள்ளே காணப்போகிறீர்கள். ஆண்டவர் 2 மாற்றங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஆண்டவர் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். சில வாலிப பிள்ளைகள் கர்த்தர் எழுப்பி ஆராதனைகளிலே சோதனம் நம்மோடு இணைந்து ஆராதிக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த 2 அடையாளங்கள் சபையை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி சொல்லும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.